இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான ஐஓபி கனெக்ட் ஆப்ல எப்படி வந்து எம்பினை வந்து ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐஓபி கனெக்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து செட்டிங் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் எம்பிஎன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய எம்பிஎன் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் எம்பிஎனை கிளிக் பண்ணி நீங்கள் நியூவாக பார்த்தீங்கன்னா எம்பிஎனை பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த ஓல்டு பின் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெட் எம்பிஎன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட டெபிட் கார்டோட ஃபுல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. கார்டில் இருக்கக்கூடிய ஃபுல் நம்பரையும் பார்த்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க, கார்ட்லேயே இருக்கும் உங்களோட டெபிட் கார்டில். அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு உங்கள் டெபிட் கார்டோட பின் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த 4 டிஜிட் பின் நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பின் வந்து செட் பண்ணிக்கலாம். 6 டிஜிட் பின் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த பின் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதில் பின் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு திருப்பி ரீஎன்டரில் அதே பின்னை என்டர் பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் ஹாஸ் பீன் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஐஓபி கனெக்ட் ஆப்பில் எம்பினை வந்து ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.